மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக சங்கீதம் 26 அதிகாரத்திலே 8 வசனம். கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். இன்றைய மன்னாவின் தலைப்பு, கர்த்தருடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சியாயிருங்கள். கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தின் மேலே வாஞ்சியாயிருங்கள். தாவீது பக்தன் வாஞ்சியாயிருந்தார். 27 சங்கீதத்திலே 4 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்பேன், அதையே நாடுவேன். நான் அவருடைய ஆலயத்திலே அவருடைய மகிமையை நான் பார்க்கும்படியாக அவருடைய ஆலயத்தை நான் தினமும் தங்கியிருப்பதையே நான் நாடுகிறேன் என்று சொல்லுகிறான். கர்த்தரிடத்தில் ஒன்று நான் கேட்பேன், அதே நாடுவேன். என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நான் நாடுவேன் என்று சொல்லுகிறான். கர்த்தருடைய ஆலயத்தில் அப்படி என்ன அவன் பார்க்கிறதாக சொல்லுகிறான் என்றால், நான் உன்னுடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும். நீர் அங்கே பிரசன்னமாயிருக்கிறீர், எப்போதும் நீர் பிரசன்னமாயிருக்கிற இப்படி ஆளுகை அங்கே இருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த ஆலயத்தை எனக்கென்று தெரிந்து கொண்டதை பரிசுத்தப்படுத்தினேன். இங்கே என்னுடைய கண்களும் என்னுடைய இருதயம் என்னாலும் இங்கே தங்கியிருக்கும் என்று சொல்லி 2 நாளாகமத்தின் புத்தகத்தில் 7 அதிகாரம் 16 வசனம் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. மீண்டும் சொல்லுகிறான் தாவீது 84 சங்கீதத்திலே 10 வசனத்திலே, என்னிடத்தில் 1000 நாள் வாழ்வதை காட்டிடும் உம்முடைய சமூகத்திலே நான் காணப்படுகிறேன். உம்முடைய ஆலயத்திலே உம்முடைய சமூகத்தை காணும்படியாக நான் காணப்படுகிறது ஒரு நாள் மேலானதாக இருக்கிறது. என்னிடத்தில் 1000 நாள் வாழ்வதை காட்டி அவருடைய சமூகத்திலே நாம் காணப்படுகிற ஒரு நாள் நமக்கு மேலானதாக இருக்கிறது. அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, அவருடைய வல்லமையும் அவருடைய சமூகத்தையும் நித்தமும் நாடுங்கள், நித்தமும் நாடுங்கள். அவருடைய சமூகத்திலே வேறென்றும் இருக்கிறது. சங்கீதம் 16 அதிகாரத்திலே 11 வசனம் சொல்லுகிறது, அவருடைய சமூகத்திலே நித்திய பேரின்பம் இருக்கிறது. எட்டர்னல் ஜாய், நித்திய பேரின்பம், எங்குமே கிடைக்காத சந்தோஷம், எங்குமே கிடைக்காத பேரின்பம் அதிலே கிடைக்கிறதா இருக்கிறதுனாலே அவருடைய ஆலயத்தை நாடு. 63 சங்கீதத்திலே 2 வசனத்திலே மக்கள் சொல்லுகிறான், உம்மை காண நான் ஆசையாய் நான் வருகிறேன் என்று சொல்லுகிறான். ஆசையோடு வருகிறேன், வாஞ்சையோடு வருகிறேன், ஆர்வத்தோடு வருகிறேன். நீங்களும் ஆர்வத்தோடு வருவீர்களா? அவருடைய சமூகத்தை காண்பதற்கு நீங்கள் வாருங்கள், ஆயத்தத்தோடு வாருங்கள், எதிர்பார்ப்போடு வாருங்கள். உங்களுக்கும் நன்மை நடக்கும், உங்களுக்கும் அதிசயம் நடக்கும் என்ற எதிர்பார்ப்போடு வாருங்கள். நிச்சயம் உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும். நீங்கள் அதிசயங்களை காண்பீர்கள் என்கிறதிலே கொஞ்சம் சந்தேகம். நாம் ஜெபப்படும். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உடைய ஆலயத்தை வாஞ்சியுங்கள், உடைய வாசஸ்தலத்தை, உடைய பிரகாரத்தை வாஞ்சியுங்கள் என்கிறதான வார்த்தையின்படியா கேட்கிற வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, உடைய வாசஸ்தலத்தில் ஏனோ தானோ என்று கடந்து வராமல், நீயாகவே நீர் அங்கே குடியிருக்கிறீர், உம்முடைய வாசஸ்தலம் என்கிறதை கண்டு என்கிறதை அறிந்தவர்களாய் புரிந்தவர்களாய் ஆண்டவரே, பயத்தோடும் நடுக்கத்தோடும் உம்மை சேவிக்க கடந்து வரும்படியாக, பயத்தோடும் நடுக்கத்தோடும் உம்முடைய சன்னிதானத்திலே முழங்கால் படியிட்டு உம்மை துதிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட ஒவ்வொருவரை பக்குவப்படுத்தி ஆயத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி கொண்டிருப்பீராக. ஆண்டவரே, எப்போதும் ஆண்டவரே சோத்திரப்பா, தங்களுடைய ஆண்டவரே சோத்திர, இது நீர் தங்கும் ஆலயம் என்கிறதை உணர்ந்து
அதன்படியா நடக்க உடைய கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.